இன்றைக்கி தோசைக்கு வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அந்த தோலெல்லாம் தட்டி விட முடியல. இந்த பக்கம் பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை தழை, காஞ்ச மிளகாய், சீரகம், இதெல்லாமே 4 மிளகு, இதெல்லாமே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தோலெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். 1 2 தட்டி எடுத்தாச்சு. இதையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆறுனதும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ஒரு தோசையும் ஊற்றிட்டேன். இந்த பக்கம் ஒன்று வெந்துக்கிட்டு இருக்குது. தாளிச்சும் போட்டேன். இந்த தோசை கல்லையே வச்சு தாளிச்சும் போட்டேன். இது வேர்க்கடலை சட்னி தாளிக்க கூட தேவையில்லை. இருந்தாலும் நம்ம தாளிச்சோமா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னிக்கு ஆப்ப மட்டும் கெட்டியாக ஊற்றிட்டேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட்லாம்.